ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனி அஸ்மத் குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. ரொம்ப அழகான ஒரு வாக்கியம், 48வது வாக்கியம் நம்ம சொல்லின்னு இருக்கோம். அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரை போலே அப்படின்ற ஒரு வாக்கியம். ஸோ பெரிய உடையார் யாருன்னு சொன்னேன்? ஜட்டாயு. ஸோ இந்த ஜட்டாயுவும் சீதாவும் ஆசிரமத்தில் இருக்கா. அப்போ ராமரும் லக்ஷ்மணரும் ஏதோ ஒரு வேலை விஷயமா போயிருக்கா. ஓகே. ஸோ ஜட்டாயு வயசானவர், தசரத மகாராஜருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அவர் கூட தான் ராமர் லக்ஷ்மணரும் சீத்தையும் தங்கின்னு இருக்கா. அண்ட் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன ஆகுதுன்னா, ராவணன் சீதையை அபகாரணம் பண்ணுறதுக்கு வந்துடுறான். அழகாக ஒரு ரதத்தில் வரான். சீத்தையை பிடிச்சி இழுக்கிறார். இழுத்த உடனே ஜட்டாயு உடனே சொல்கிறார், ராவணா இந்த தப்பு பண்ணாத. ஜட்டாயுக்கு தெரிஞ்சுடுறது இது ராவணன், லங்கையோட ராஜா ராவணன். ராவணா இந்த தப்பு பண்ணாத ராவணா, நீ இந்த சீதா மாதா சாக்ஷாத் தேவி ஸ்வரூபம். நீ சீதா மாதா கிட்ட இந்த மாதிரி தப்பாக நடந்துக்காத ராவணா. ராமரை பற்றியும் உனக்கு தெரியாது, ராமர் சாக்ஷாத் பகவான். அவரோட மனைவி சீதா பிராட்டியை நீ எதுவும் செய்யாத அப்படின்னு சொன்ன உடனே ராவணன் கோச்சுண்டு நீ யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு திட்டுறாராம் ஜட்டாயுவை. ஜட்டாயுவும் விடாமல் ராவணன் சீதாவை கை பிடிச்சுன்னு இருக்காராம், சீதா மாதாவை. ஜட்டாயு உடனே கையை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுறாராம் சீதா மாதாவை. அப்படிலாம் பண்ண உடனே ராவணனுக்கும் ஜட்டாயுக்கும் நல்லா சண்டை வந்துடுறது. ஜட்டாயு இத்தனை வயசு, அவர் வயசான காலம், அவ்வளோ தொண்டு கிழன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வயசாக அவருக்கு. அந்த மாதிரி வயசில் ராவணனும் ஜட்டாயும் பயங்கரமாக சண்டை போடுறாளாம். அவ்வளோ சண்டை போடுறாராம் ஜட்டாயு. அப்படியே ராவணனோட நகத்தெல்லாம் உடச்சுடுறாராம். ராவணனோட கிரீடத்தை தள்ளி கீழே உருட்டி விட்டுறாராம். அதெல்லாம் பண்ணி அவ்வளோ சண்டை போடுறாராம். ஒரு சந்தர்ப்பத்தில் ராவணனுக்கு ஜட்டாயுவை மீளவே முடியலையா, அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தோடு சண்டை போடுறாளாம் இந்த வயசுலேயும். அப்போ உடனே சீதா மாதா கெஞ்சின்னு இருக்காளாம் ராவணன்கிட்ட, அவரை விட்டுருங்கோ, எவ்வளோ வயசானவர், அவ்வளோ வயசானவரை நீங்கள் இப்படி பாடாப்படுத்துகிறீங்களே அப்படின்லாம் சொல்லின்னு இருக்காளாம். ராவணன் காதலே வாங்கிக்கலையா. அப்புறம் ஒரு பாயிண்டில் ஜட்டாயு அவ்வளோ ஸ்ட்ராங்காக சண்டை போடுறத பார்த்துட்டு ராவணன் அவரோட கத்தி எடுத்து அப்படியே ஜட்டாயுவோட விங்ஸ் ரெண்டுத்தையும் கட் பண்ணிடுறாராம். கட் பண்ண உடனே இப்படியே ஜட்டாயு கீழே விழுந்துடுறாராம். அப்போவும் ட்ரை பண்ணுறாராம் ராவணன்கிட்டேருந்து சீதாவை இழுக்கிறதுக்கு. ஆனால் சீதா மாதாவை இழுக்க முடியலையா, ஏன்னா அவருக்கு விங்ஸ் எல்லாம் போயிடுத்து, ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடுத்து. அவ்வளோ அப்படியே நொந்து கீழே விழுந்துடுறாராம். விழுந்த உடனே சீதா மாதா அப்படியே கட்டிக்கிறாளாம். கட்டி கதறி அழறாளாம். ஐயோ பாவம், நீங்கள் இந்த வயசில் இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்துக்கு ஆளாயிட்டேளே அப்படின்ன உடனே அவர் சொல்கிறாள், நீ கவலைப்படாத சீதாம்மா, நான் ராமர் வந்ததும் நான் இந்த விஷயத்த சொல்லி உன்னை கூட்டின்னு வந்துடுறேன், நீ தைரியமாக இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாராம் சீதா மாதாக்கு. பண்ணி ராவணன் தூக்கிண்டு போயிடுறான் புஷ்பக விமானத்தில். ஜட்டாயு அங்கே அப்படியே உயிரை பிடிச்சுண்டு படுத்துன்னு இருக்காராம். அவருக்கு ராமர் வரலையே, ராமர் வரலையே, ராமர் இன்னும் வரலையே, இந்த விஷயத்த சொல்லணுமேன்னு அப்படியே கையில் உயிரை பிடிச்சுன்னு இருக்காராம். வலியில் துடிச்சுன்னு இருக்காராம். ராமரும் லக்ஷ்மணனும் வரா. பார்த்தா ஜட்டாயு பாவம் கீழே விழுந்திருக்கார். ஒரு செகண்டுக்கு ராமருக்கு தோன்றுதான், கீழெல்லாம் இதெல்லாம் சதறி கிடக்கான், நகமெல்லாம் சதறி இருக்கு, அப்புறம் ஒரு கிரீடம் உருண்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பார்த்ததும் ஏதோ ஜட்டாயு தான் ஏதோ சீதா மாதா பண்ணிட்டா போல இருக்குன்னு நினச்சிண்டு பயப்படுறாராம். அப்புறம் தான் தோன்றுதான், ஐயோ இல்லை நம்ம தப்பு நினச்சிட்டோம். ஏன்னா பகவான் இந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டான்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பகவான் மனுஷ ரூபத்தில் இருக்கிறச்சே மனுஷனோட குவாலிட்டிஸ் பகவானுக்கு இருக்கும். ஸோ அந்த இதை தான் பகவான் சொல்லி காட்டுறார். இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாது
அது தவறு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இது. ஸோ ராமர் உடனே ஜட்டாயு கிட்ட வந்த உடனே ஜட்டாயு சொல்கிறாராம், இந்த மாதிரி ராவணன் அபகரணம் பண்ணிட்டான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சண்டை போட்டேன், என்னோட இதெல்லாம் விங்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு என்னை கீழே இந்த மாதிரி விட்டுட்டான், இனிமே நான் இருக்க மாட்டேன், ஆனால் நீ கவலைப்படாத, சீதாவை ஐஷன் போன வேளையில் அந்த வேலை நல்ல வேலை தான், நீ அதனால் அவளை திரும்பியும் மீட்டு கூட்டின்னு வந்துடுவ, கூடிய சீக்கிரம் நீ ஐஷன் வந்துடுவ அப்படின்ற விஷயத்த ஜட்டாயு அழகாக ராமர்கிட்ட சொல்லிடுறாராம். சொல்லிட்டு உயிரை விட்டுடுறாராம். எப்பேற்பட்ட ஒரு ஜீவன் அந்த ஜட்டாயு இல்லையா? இன்னைக்கு கூட லேபாக்ஷின்னு ஒரு இடம் இருக்குது, ஆந்திர பிரதேஷ் பக்கம், சித்தூர்லாம் தாண்டி பாகேப்பள்ளி தாண்டினதுக்கப்புறம் லேபாக்ஷின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அப்புறமேய ராமர் கோவில் ஒன்று இருக்குது, ராமரோட கோவில். அந்த இடத்துல பார்த்தா இந்த ஜட்டாயுவோட ஒரு இது அந்த ஜட்டாயோட அம்சம் அங்கே இருக்குது. என்னென்னா கரெக்டாக அந்த இடத்துல தான் ராவணன் புஷ்பக விமானத்தில் சீதா தேவியை அபகரணம் பண்ணின்னு போன இடம். அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் சீதா மாதா அந்த புஷ்பக விமானத்தில் ஏற்றின்றார் சீதா மாதாவை. சீதா மாதா காலை கீழே வைக்கிறா இறங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு, ஜட்டாயு கூட போகிறதுக்கு. காலை கீழே வைக்கிறச்சே அவளோட காலோட பாதம் அங்கே பதிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த பாதத்தில் கட்டவரல் இருக்கிற இடத்துல தண்ணி ஊற்று வந்துட்டே இருக்குது. ஸோ ரொம்ப அழகான ஸ்தலம். உங்களுக்கு நேரம் கிடச்சா நீங்கள் லேபாக்ஷியில் போய் அந்த ராம பிரமேயரை தரிசனம் பண்ணிவிட்டு ஜட்டாயுவோட அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு சீதா மாதாவோட பாதத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். அவ்வளோ அழகான ஒரு இடம், அழகான ஒரு ராமர் அந்த கோவிலில் இருப்பார். பக்கத்துலேயே ஒரு ஜட்டாயுக்கு ஒரு மலை மேலே ஜட்டாயு உக்காந்துருப்பார். ரொம்ப அழகான இடம். ஸோ முடிஞ்சால் நீங்கள் எல்லாம் போய் அங்கே தரிசனம் பண்ணுங்கோ, அவ்வளோ பியூட்டிஃபுல் டெம்பிள் அது. ஸோ இப்படி இவர் ஜட்டாயு உயிரை விட்டுட்டாரா, ராமருக்கு ரொம்ப வேதனையாக இருக்கான். கரெக்டாக ராமரோட மடியில் உயிரை விடுறாராம். அவருக்கு என்ன ஆனந்தம்னா, அவள் அப்பாவை இறக்கறச்சே பார்க்கல, ஆனால் இவர் அப்பாவோட ஸ்நேகிதர், அப்பாவுக்கு ஈக்குவலண்ட். அவர் மடியில் விட்டுண்டு அவர் இறந்து போனதை இவருக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அட்லீஸ்ட்டு என் மடியில் இவர் உயிரை விட்டாரே அப்படின்னு. அப்புறம் அவருக்கு அப்பாவுக்கு அந்திம காரியம் பண்ண முடியல, அந்த குறை இருந்து தான் ராமருக்கு. ஸோ அந்த குறையை தீக்கிறதுக்கு ஜட்டாயுக்கு எல்லா அந்திம காரியமும் அவர் அங்கேயே பண்ணாராம், ராமர் பண்ணாராம். ஸோ இந்த விஷயத்தை தான் அழகாக பெண் பிள்ளை ராமானுஜர்கிட்ட சொல்கிறா. இந்த மாதிரி அந்த வயசான காலத்தில், யூஸ்வலாக வயசாகிடுத்துன்னா அட போயா எனக்கு இதுக்கு மேலே ராமா கிருஷ்ணான்னு நான் என் வழியை பார்த்துன்னு போகிறேன்னு தான் சொல்லுவாள். ஆனால் ஜட்டாயு அப்படி கிடையாதான். அந்த வயசான காலத்துலேயும் விடாமல் ராவணன்கிட்ட சண்டை போட்டு எப்படியாவது சீத்தையை மீட்டு விடணும், அந்த ராவணன் கூட அந்த அரக்கனோட விடக்கூடாது, அரக்கன்னா ராவணன்னு தான் அரக்கன்னு சொல்கிறா, அந்த அரக்கன்கிட்ட விடக்கூடாது சீதா மாதாவை அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டாராம் அந்த வயசான காலத்துலேயும். அண்ட் ராவணனால் இவரோட ஸ்ட்ரென்த்தை இதுவே பண்ண முடியலையாம், அவருக்கு பேலன்ஸே பண்ண முடியலையாம் இவளோட ஸ்ட்ரென்த்தை. அந்த மாதிரி இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவரோட விங்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாராம் ராவணன். ஸோ அந்த அளவுக்கு ஜட்டாயு அந்த ஏஜ்லேயும் சண்டை போட்டிருக்காருன்னா எப்பேற்பட்ட ஒரு இது இருக்கணும், ராமர் மேலே ஒரு பக்தி இருக்கணும். அதனால தானே இப்படி சண்டை போட்டார். அந்த விஷயத்தை தான் பெண் பிள்ளை சொல்கிறா. சொல்லிட்டு அந்த மாதிரி அடியாளுக்கு பக்தியே இல்லையே சுவாமி, அந்த மாதிரி பெரிய உடையார் போலையா எனக்கு பக்தி இருக்குது, அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு பக்தி இல்லை சுவாமி, அதனால் அடியாள் ஊரை விட்டே போகிறேன், வரப்பில் கிடந்தா என்ன வயலில் கிடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி அப்படிங்கிறாளாம். ராமானுஜர் இதெல்லாம் கேட்டுண்டு அப்படியே ரசிச்சுன்னு இருக்கார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் பார்த்து ஜட்டாயு எப்படி எந்த நிலைமையில் இருந்தார்னு. ராமரோட வந்த லக்ஷ்மணனாக இருந்த இந்த ராமானுஜர் அதெல்லாம் பார்த்துருக்கார். அப்படியே கையை கூப்பிக்கிறாராம். ஏன்னா ஜட்டாயு மேலே அப்படி ஒரு அபிமானம் ராமானுஜருக்கு, லக்ஷ்மணனாக இருந்து பார்த்துருக்காருல்ல, அப்படி ஒரு அபிமானம். கையை கூப்பிக்கிறாராம்.
அப்பேற்பட்ட ஒரு ஜீவன் ஜட்டாயு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாராம். ஸோ இந்த விஷயத்தை தான் அழகாக பெண் பிள்ளை சொல்கிறா. அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.